ரைட். இன்றைக்கு வணக்கம். இன்றைக்கு படிக்க போகிற என்னடா உறவு முறை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு சட்டம் தருவாங்க. ரைட், பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. இதில் என்னன்னு சொன்னால் உறவு முறையில் முதலாவது நீங்கள் உங்களோட சொந்தங்களோட கனெக்ட் பண்ணுங்க. இப்போ இது எப்படி என்ன சொன்னால் இதில் முன்பக்கம் போட்டிருக்கிறது ஆண், இதை அவரை திருமணம் செய்த மனைவி. அப்போ இது கணவராக இருப்பார், இது மனைவியாக இருப்பார். சரியோ? இவங்க 2 பேரும் திருமணம் செய்து இதுல 2 இருந்தா இதுதான் அவருக்கு மூத்த பிள்ளையா இருக்கு. அப்ப இது யாரு? இவரை திருமணம் செய்தவரா இருப்பார். இவங்க யாரு? இவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள். இவர் மூத்த பிள்ளை, இவர் 2வது பிள்ளை. சரியா? இப்ப இவங்களுக்கு மூத்த பிள்ளை யாருன்னா இங்க ஃபர்ஸ்டா வாரு மதர், 2வது கவி, 3வது. அப்ப இது யாரு? மதன் திருமணம் செய்தார். மதன் மனைவி தான் இது, கவிங்க மனைவி தான் இது, மனுஷான கணவர் தான் இது. கிளியரா? இப்ப இவங்க 2 பேரும் திருமணம் செய்து இவரும் பிறந்திருக்காங்க. இவரும் 3 பேர் பிறந்திருக்காங்க. இவங்க திருமணம் செய்திருக்கிறாங்க. யாரு? மதன அபிநயா, கவிய துதியா, சவப்பால திருமணம் செய்திருக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேர் மூத்த பிள்ளைவர், 2வது பிள்ளைவர். இவங்களுக்கு ஒரு பிள்ளை தான் சீல. இவங்களுக்கு வேணுவந்தார் பிள்ளையும் வாணுவந்தார் பிள்ளையும் இருக்குது. இப்ப எப்படி நீங்க பார்க்கணும்னு சொன்னா இது நீங்க வைங்க, நீங்க இது கூட அப்பா, இது கூட அப்பாட அப்பா. அப்ப நீங்க பாலன் எப்படி கூப்பிடுவீங்க? உங்களோட அப்பாட அப்பாவை எப்படி கூப்பிடுவீங்க? இங்க பாருங்க, இது நீங்க வைங்க, கார்த்திகா நீங்க வைங்க, கார்த்திகா நீங்க இது உங்களோட அப்பா மதன். நீங்க ரதுசாவை எப்படி கூப்பிடுவீங்க? அதாவது உங்களோட அப்பாட தங்கச்சி எப்படி கூப்பிடுவீங்க? மாமி. அவங்களை எப்படி கூப்பிடுவாங்க? மருமகள். இங்க கேட்டிருக்கிற கேள்வியை பாருங்க. அபிவர்சன் பாலனே வார அழைப்பார். இது நீங்க, இது உங்களோட அப்பா, இது உங்களோட அப்பப்பா. நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? பாட்டன் அல்லது நம்மளோட முறையில கூப்பிடுறா அப்படியே அப்பப்பா, அப்பப்பா. சரியா? மதனை வேர்டு எவ்வாறு அழைப்பார்? மதன் எங்க இருக்கிறார்? மதன் இந்த இருக்கிறா, வேர்டு இந்த இருக்கிறா. இது நீங்க, இது கூட அம்மா, இது கூட அம்மாட அண்ணா. உங்களோட அம்மாட அண்ணாவை எப்படி கூப்பிடுவீங்க? அப்ப அவ எப்படி கூப்பிடுவா? மாமா. வேர்டு இந்த இருக்கிறா, வேர்டோட அம்மா தான் ரதுசா. ரதுசா இவர தங்கச்சி. அப்ப இதே உங்களோட நீங்க, உங்களோட அம்மா, உங்களோட அம்மாவோட அண்ணனை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? மாமா. அவர் உங்களை எப்படி கூப்பிடுவார்? மருமகள் கூப்பிடுவார். சரியா? அடுத்த கேள்வி, ரதுசாவின் மருமகள் யார்? ரதுசாட மருமகள் இவர மகளா இருக்கு, இவர இருக்கு. அப்ப கூட யாரு? கார்த்திகா. என்ன விளங்குதா? திருப்பி இந்த உறவுமுறை செய்யக்குள்ள கட்டாயம் உங்களோட சொந்தங்களோட கனெக்ட் பண்ணுங்க. இந்த சட்டம் விளங்குதா? இவரை திருமணம் செய்திருக்கிறார், இவங்களுக்கு 1, 2, 3 பிள்ளைகள். இவர் திருமணம் செய்து இவங்களுக்கு 2 பிள்ளைகள். கவின் திவ்யாவை திருமணம் செய்து இவருக்கு 1 பிள்ளை. இப்ப சீலன் மகன் எப்படி கூப்பிடுவார்? இது நீங்க, இது உங்களோட அப்பா, உங்களோட அப்பாட அண்ணன் அப்படி கூப்பிடு. அபிவர்சன் கவின் எப்படி கூப்பிடுவார்? சித்தப்பா. எப்படி கூப்பிடுவார்? சித்தப்பா கூப்பிடுவார். சீலன் ரதுசாவை எப்படி கூப்பிடுவார்? மாமி. இது நீங்க, இது உங்களோட அப்பா, உங்களோட அப்பாட தங்கச்சி, மாமி. இவரை பார்த்து மருமகன் கூப்பிடுவார். ஏன்னா அப்ப இதுதான் இந்த உறவுமுறை சட்டம். வடிவா விளங்கி எடுத்தீங்கன்னு சொன்னா சிம்பிளா செய்யலாம். ஓகே, இது கிளியரா இருக்கா? கொஞ்சம் லைட்டா கிளியரா இருக்கா? ரைட். இப்ப நான் இதுல 2 3 இன்னும் கேள்வி தாரன் செய்யுங்க. சரியா? வீடியோ அப்டேட் பண்றப்பா.